ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்லைன் பெய்டு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் போன வீடியோவில் கூட நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இருந்து டெஸ்ட் நம்பர் 1க்கான ஆன்சர் கீ வீடியோ பார்த்தோம் இல்லையா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் நம்பர் 2க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அண்ட் டெஸ்ட் நம்பர் 1உடைய ஆன்சர் கீ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஒரு சிலர் அதுக்கப்புறம் கூட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் இருந்து டெஸ்ட் நம்பர் 2க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டில் நம்ம 4th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கவர் பண்ணுறோம். ஓவரால் அவங்களுக்கு 60 கேள்விகள் இருக்கும். தமிழ்லேருந்து 30 அண்ட் இங்கிலீஷ்லேருந்து 30 இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்களுக்கு அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஷஃபிளாகி இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 30 தமிழ்லேருந்து வந்திருக்கும், நெக்ஸ்ட்டு 30 இங்கிலீஷ்லேருந்து வந்திருக்கும். பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி தான் இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், சூஸ் த ராங் மேட்ச். ஓகேவா? அதாவது இந்த கேள்வியில் அனிமல்ஸ் அண்ட் அதோடைய சவுண்ட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சஸ் இருக்குது. அதில் 1 மட்டும் ராங் மேட்ச். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பீஸ். இதோடைய சவுண்ட் வந்து ஹம் அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஸ்பேரோ. இதோடைய சவுண்டுமே சிற்பு அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று தான். 4th ஒன் பார்த்தோன்னா ரேபிட். இதோடைய சவுண்டு வந்து ஸ்குவீக் அப்படிங்கிறதுமே கரெக்டான ஒன்று தான். ஓகேவா? பட் 3rd ஒன் பார்த்தோன்னா அவளுடைய சவுண்டு க்ரோக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங்கான மேட்ச். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டானது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவளுடைய சவுண்டு நம்ம ஹூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து அவளுடைய சவுண்ட். அண்ட் க்ரோக் அப்படிங்கிறது சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃப்ராகுடைய சவுண்டு தான் நம்ம க்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு ராங்கான மேட்ச் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை டேஸ் ஒழுகப்படும். குறளில் கோடிட்ட இடத்தை நிறைவு செய்க. ஓகேவா? ஸோ ஒரு குறள் கொடுத்துட்டு அதில் டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் டேஸில் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாடலில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது கரெக்ட் ஆன்சர் போற்றி அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படிங்கிறது தான் கரெக்டான குறள். அடுத்தது, வுட் யூ லைக் பென் ஆர் எ பென்சில்? ஓகேவா? ஸோ நான் வந்து ஆன்சரே சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதில் ஆர் அப்படிங்கிறத வரும். அதாவது கரெக்டான கன்ஜெக்ஷன் வேர்டு தான் இதில் வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. வுட் யூ லைக் பென் டேஸ் எ பென்சில். கண்டிப்பாக அதில் ஆர் அப்படிங்கிறத வரும். மற்றபடி அண்ட் பட் அண்ட் ஆல்சோ இது எதுவுமே வந்து வராது. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து ஆர் அப்படிங்கிறது தான் ரைட்டான வேர்டு. அடுத்தது, சூஸ் த ஆண்டனிம் ஆஃப் த வேர்ட் ரெஃப்யூஸ். ஓகேவா? ரெஃப்யூஸ் அப்படிங்கிற வேர்டுடைய ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. இல்லை ரெஃப்யூஸ் அப்படின்னா அதோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரிஜெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அதாவது ரிஜெக்ட் அப்படிங்கிறது இதோடைய மீனிங், அதாவது சினானிம். பட் கேட்டுக்கிறது பார்த்தோன்னா ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அக்செப்ட் அப்படிங்கிறது தான் ரெஃப்யூஸ் அப்படிங்கிற வேர்டுடைய ஆண்டனிம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, வேர்ட்ஸ் வித் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் ஆர் கால்ட் டேஸ். ஓகேவா? வேர்ட்ஸ் வித் சேம் சவுண்டு, அதாவது அதோடைய ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ஹோமோஃபோன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாருங்கள், சன் சன். இதோடைய சவுண்டு வந்து சேமாக தான் இருக்குது. பட் ஸ்பெல்லிங் பாருங்கள், இதில் SUN அதில் SON. அண்ட் மீனிங்குமே கண்டிப்பாக வேறு வேறு தான் இல்லையா? இது வந்து நம்ம சூரியனை குறிக்கும், இது வந்து மகனை குறிக்கும் இல்லையா? ஸோ பாருங்கள், சேம் சவுண்ட் இருக்குது, பட் ஸ்பெல்லிங்கும் வேறு மீனிங்கும் வேறு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹோமோஃபோன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் வரும். அதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஓகேவா? உங்களுக்கு இந்த டேபிளில் கொடுத்துருக்க பாருங்கள், ஹோமோஃபோன் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம், சேம் சவுண்ட் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங் இருக்கும், மீனிங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஹோமோஃபோன். இது ஹோமோகிராஃப் அப்படின்னா சவுண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது ப்ரொனன்சியேஷனே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் ஸ்பெல்லிங் மட்டும் சேமாக இருக்குங்கிறாங்க. அண்ட் மீனிங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோகிராஃப்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஹோமோனிம் அப்படின்னா சேம் சவுண்ட் சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்
இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம ஹோமோனிம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கிராமரில் வரக்கூடிய ஒன்று தான். கண்டிப்பாக இதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கேட்டுக்கிறது வந்து ஹோமோஃபோன்ஸுடைய டெஃபினிஷன் கொடுத்துட்டு அது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று. தென் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சினானிம் ஆஃப் த வேர்ட் சோக்ஸ். ஓகேவா? சோக்ஸ் அப்படிங்கிற வேர்டோடைய சினானிம் என்ன அப்படின்னா ஸ்டாப்ஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பொறுத்துக, தமிழ்லேருந்து வந்திருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு அதோடைய பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. கயம் அப்படின்னா அதோடைய பொருள் நீர்நிலைன்னு சொல்லலாம். புறவி இதோடைய பொருள் வந்து குதிரைன்னு சொல்லலாம் இல்லையா? குதிரையோட இன்னொரு பேர் தான் புறவி. அடுத்தது அழல் கதிர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. தன்னன் கதிர் அப்படின்னா நிலவின் ஒளி. ஸோ இதில் அழல் அப்படின்னா வெப்பம் சொல்லிட்டு குறிக்கும். சூரியனுடைய ஒளி தான் வந்து வெப்பமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு தன்னன் கதிர் அப்படின்னா குளிர்ந்த கதிர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து நிலவின் ஒளின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். த சைல்டு காட் அண்ட் டேஸ் ஃபார் வின்னிங் த ரேஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இல்லையா? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் டேஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்டான வேர்டு என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக அவார்டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? த சைல்டு காட் அண்ட் அவார்ட் ஃபார் வின்னிங் த ரேஸ். அடுத்தது complete the sentence with the simple past form of the given verb. Complete the sentence with the simple past form of the given verb. இதில் வந்து ரன் அப்படிங்கிறத வேர்பாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரன்னுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரேன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஒருவேளை இது பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் கேட்டாங்க அப்படின்னா வாஸ் ரன்னிங் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் நமக்கு சிம்பிள் பாஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் டேஸ் அட் 100 degree Celsius. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பாயில்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். பாயில்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட்டுக்கான ஒரு வெர்பு. ஓகேவா? சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கான ஒரு வெர்பு தான் பாயில்ஸ். அதாவது வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் இல்லையா? ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா தண்ணி அப்படிங்கிறது 100 degree Celsius தொட்டுச்சு அப்படின்னா அது வந்து பாயில் ஆயிரும். ஓகேவா? கொதிநிலையை வந்து அடைந்து விடும் இல்லையா? இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து 1 degree Celsius பாயில் ஆகும். பட் சென்னையில் வந்து 30 degree Celsius பாயில் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லையா? யூனிவர்சல் ஃபுல்லாகவே வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius தான். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்ஸுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பாயில்ஸ் அப்படிங்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் இல்லையா? அண்ட் அந்த இடத்துலையுமே நம்ம ரைசஸ் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்மோ ஃப்யூச்சரோ எதுவுமே வரக்கூடாது. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் அது வந்து இருக்கணும். ஓகேவா? அண்ட் இஸ் பாயிலிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரக்கூடாது. இந்த நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸோ இதில் பார்த்தோன்னா மதி, திங்கள், சந்திரன் இது எல்லாமே நிலவை குறிக்கக்கூடிய பெயர்கள். பொருந்தாத ஒன்று வந்து ஆதவன் அப்படிங்கிறது. அடுத்தது குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வந்து அழவல்லியப்பா. ஏன் அப்படின்னா அவர் வந்து குழந்தைகளுக்கு தான் நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறார். அடுத்தது மீன் வகைகளில் மிகச்சிறியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோபி அப்படிங்கிற மீன். அடுத்தது உலகின் உயரமான சிகரம் அப்படின்னா எவரெஸ்ட். அப்போது தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. ஓகேவா? உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட்னு இருந்தால் தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆனைமுடி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பசுவின் துயரை போக்கிய மன்னன் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். இதே மாதிரி புறாவின் துயரை போக்கிய மன்னன் யார் அப்படின்னா சிபி மன்னன் சொல்லலாம். அடுத்தது வளவன் பாடினான் என்ற தொடரின் பயனிலை வகையை கண்டறி. ஓகேவா? ஸோ மொத்தம் பயனிலையில் 3 வகைகள் உண்டு. ஓகேவா? பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலைன்னு சொல்லிட்டு 3 வகைகள் வந்து உண்டு. இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் வளவன் பாடினான், இதில் வளவன் அப்படிங்கிறது எழுவாய், பாடினான் அப்படிங்கிறது தான் பயனிலை. ஸோ அது பார்த்தோன்னா வினையை தான் குறிக்குது. அதனால் அது வினை பயனிலை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
இப்போ இது பெயர் பயனிலைக்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? அவன் வளவன். இதில் அவன் அப்படிங்கிறது எழுவாய், வளவன் அப்படிங்கிறது பயனிலை. இந்த பயனிலையை பார்த்தோன்னா ஒரு பெயரை தான் குறிக்குது, அதனால் இதை நம்ம பெயர் பயனிலைன்னு சொல்லலாம். பட் நமக்கு கொடுத்துருக்க கேள்வியில் வளவன் பாடினான், இதில் பாடினான் அப்படிங்கிறது பயனிலை அண்ட் அது ஒரு வினையை குறிக்கிறதுனால இது நம்ம வினை பயனிலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி வினா பயனிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பார்க்கலாம். அடுத்தது சேஞ்ச் த மஸ்குலின் நவுன் இன்டு த கிவன் சென்டென்சஸ். ஸோ கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதோடைய மஸ்குலின் நவுனை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த ரூஸ்டர் ஸ்க்ராச்டு த எர்த் ஃபார் வார்ம்ஸ். ஸோ இதில் மஸ்குலின் நவுன் என்ன அப்படின்னா ரூஸ்டர் அப்படிங்கிறது தான். இதோடைய மஸ்குலின் நவுனை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அது வந்து ஃபெமினைன் நவுனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதோடைய ஃபெமினைன் நவுன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹென் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரூஸ்டர் அப்படிங்கிறது மஸ்குலின் நவுன், இதோடைய ஃபெமினைன் நவுன் வந்து பார்த்தோன்னா ஹென். ஓகேவா? அந்த ஹென் ஸ்க்ராச்டு த எர்த் ஃபார் வார்ம்ஸ், அதாவது நம்ம சேவல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரூஸ்டர். கோழின்னு சொல்கிறது வந்து ஹென். ஓகேவா? அடுத்தது பனைமரம் எத்தனை உறுப்புகளை கொண்டது? பனைமரம் வந்து மொத்தம் 12 உறுப்புகளை கொண்டது. அடுத்தது நன்னெறி டேஸ் நேரிசை வெண்பாக்களை கொண்டது. நன்னெறியில் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 40 வெண்பாக்கள் இருக்கும் அண்ட் அது எல்லாமே நேரிசை வெண்பாக்கள். ஓகேவா? அண்ட் இது நன்னெறி அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது when we add the prefix re it gives the meaning of dash. ஸோ ப்ரிஃபிக்ஸில் நம்ம ரீ அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம சேர்க்கும்போது அது என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது அகைன் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ ரீப்ளே அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ப்ளே பண்ணுறது இல்லையா, அதுதான் ரீப்ளே. இல்லை ரீ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ், இந்த ரீ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து இது கூட சேரும்போது அகைன் அப்படிங்கிற மீனிங் தான் நமக்கு தருது இல்லையா. அதே மாதிரி பார்த்தோன்னா ரீட்ரை சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுவுமே வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறது இல்லையா, அகைன் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்குது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு சூஸ் த ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ப்ராப்பர் நவுன்னா இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, பூஜா தான். ஸோ நவுன்ஸ்லேருந்து 2 உண்டு, ப்ராப்பர் நவுன், இம்ப்ராப்பர் நவுன் சொல்லிட்டு உண்டு இல்லையா. ஸோ இப்போ இம்ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அது வந்து ஜென்ரலாக குறிக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ பாயின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் பாய்னா எல்லாருமே வருவாங்க இல்லையா, ராம் வருவான், ராஜா வருவான், ரவி வருவான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வருது தான் பாய். பட் இதில் பாருங்கள் பூஜா அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரே ஒரு பர்சனை குறிக்கிறது இல்லையா. ஸோ அது வந்து ப்ராப்பர் நவுன். இதே இம்ப்ராப்பர் அப்படின்னா ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேர்ள்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாக எல்லாருமே குறிக்கக்கூடிய ஒன்று தான் இல்லையா. ஸோ இப்போ ஸ்னேகா வரும் அண்டு ராணி, ராதா. ஸோ இது எல்லாமே வந்து கேர்ள் தான் இல்லையா. பட் பர்டிகுலராக ஒருத்தரை குறிக்கணும் அப்படின்னா பூஜா அப்படிங்கிறது தான் ப்ராப்பர் நவுன். பட் இதில் கேர்ள் அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ப்ராப்பர் நவுனுக்கு பூஜா அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த வேர்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட் அண்ட் பிட்வீன் ஆர் கால்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டேஸ். ஓகேவா? இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன் இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லையுமே வந்து நிறைய டைப்ஸ் உண்டு. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமு அண்ட் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் கூட உண்டு இல்லையா. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்டு, பிட்வீன் இது எல்லாமே பிளேஸஸை கொடுக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேவா? அண்ட் இதுலேயுமே ஆன், அட்டு, இன்னு அந்த மாதிரிலாம் கூட வரும் இல்லையா. அதெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதுவுமே பார்த்தோன்னா மஸ்குலின் நவுன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபெமினைன் நவுன். ஓகேவா? ஸோ அதை தான் மேட்ச் பண்ண போகிறோம். ஸ்டாக் அப்படின்னா ஆண் மான்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஈக்குவலான ஃபெமினைன் நவுன், அதாவது பெண் மானை குறிக்கக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹிண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஸ்டாலியன் அப்படின்னா ஆண் குதிரையை குறிக்கும். இப்போ பெண் குதிரை என்ன அப்படின்னா மேர் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அண்ட் ராம் அப்படிங்கிறது ஒரு பாயோடைய நேம், ஈவ் அப்படிங்கிறது ஒரு கேர்ளுடைய நேம். அண்ட் நெஃப்யூ அப்படிங்கிறது மஸ்குலின் நவுன், அதுக்கான ஃபெமினைன் நவுன் வந்து நீஸ் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்தது நவை என்ற சொல்லின் பொருள் வந்து குற்றம். அடுத்தது தென்னீர் என்பதன் பொருள் வந்து
தெளிந்த நீர். ஓகேவா, தென்னீர் அப்படின்னா தெளிந்த நீர். அடுத்தது காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா இணைப்பு சுழற்சி தான் கேட்டிருக்காங்க. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அடுத்தது ஐ எம் அ ஃப்ராக், ஐ டேஸ். அதாவது ஃப்ராகுடைய சவுண்டு தான் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு க்ரோக் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா, ஃப்ராகுடைய சவுண்டு வந்து க்ரோக். அடுத்தது கல்லணை பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஸோ கல்லணை அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டது, கரெக்டான ஒன்று தான். கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் வந்து திருச்சின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறான ஒன்று. ஸோ கல்லணை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு மணலில் அடித்தளம் அமைத்து கட்டப்பட்ட அணை. ஸோ இதுவுமே கரெக்டானது. ஓகே, கல்லணை அப்படிங்கிறது மணலில் அடித்தளம் அமைத்து கட்டப்பட்ட ஒரு அணை. அண்ட் இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம். ஸோ இதுவுமே கரெக்டான ஒன்று தான். ஓகேவா, அடுத்தது 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கரிகாலனின் இயற்பெயர் வளவன். கூற்று 2, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 2 கூற்றுமே கரெக்டான ஒன்று தான். ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கரிகாலனுடைய இயற்பெயர் வந்து வளவன் தான். ஸோ அவருக்கு எப்படி கரிகாலன் சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா, கருகிய காலை உடையவன் அப்படிங்கிற பொருளில் தான் அவருக்கு கரிகாலன் சொல்லிட்டு பேர் வந்திருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் அதோடைய சினானிம்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளீட் அப்படின்னா ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். மிஸ்ட்ரினா ஸ்ட்ரேஞ்சு, ஃப்ரைட்டன்னா அஃப்ரைட், டம்பிள்ட் அப்படின்னா டு ஃபால். ஓகேவா, அடுத்தது திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மறந்துண்ணை பிரித்தெழுதுக, மறந்து கூட்டல் உண்ணை. பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் சொல்லிட்டு பார்த்தோம்னா தகவல் பதிவு செய்தல். பதிவேற்றம் அப்படின்னா தகவல்களை வந்து பதிவு செய்தல். அடுத்தது மேட்ச் த வேர்ட்ஸ் வித் சிமிலர் மீனிங். ஸோ இது வந்து ஃபாரின் வேர்ட்ஸ்னு சொல்லலாம் இல்லையா, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அந்த வச்சு வருது. பர்ஸ் அப்படின்னா வாலெட்னு சொல்லலாம், டேப்னா ஃபாசெட், ஃபுட்பால்னா சக்சர், கிளாசெட்னா கர்டன்ஸ். ஓகேவா, அடுத்தது ப்ளே ஸ்டோர் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா செயலி உருவாக்கம். ப்ளே ஸ்டோர் என்பதன் தமிழாக்கம் செயலி உருவாக்கம். திணையின் உட்பிரிவு பால் ஆகும். பால் என்று சொல்லியிருக்கு டேஸ் என்பது பொருள். பால் அப்படின்னா பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேவா, அடுத்தது தையலர் சொற்பொருள் தருக. தையலர் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்தது 2 கூற்று கொடுத்துருக்காங்க. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது, கரெக்டான ஒன்று தான். அடுத்தது திருக்குறளில் குறிப்பிடப்படும் 2 மலர்கள் வந்து நெருஞ்சி கூவளம்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஓகேவா, திருக்குறளில் குறிப்பிடப்படும் 2 மலர்கள் வந்து அனிச்சமும் கூவளையும் தான். அப்போ நெருஞ்சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் டிஐஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம்னா டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான எக்ஸ்பேன்ஷன். அடுத்தது பல்லாண்டு பிரித்தெழுதுக. இதை பார்த்தோன்னா பல கூட்டல் ஆண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. அடுத்தது டாய் அப்படிங்கிறத நம்ம டாய்ஸ்ன்னு எழுதுனா லேடி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம். ஓகேவா, ஸோ இது பார்த்தோன்னா டாய் அப்படிங்கிறது ப்ளூரல் தான் டாய்ஸ். அப்போ லேடியுடைய ப்ளூரல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லேடீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். அடுத்தது வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் நவுன் ஆர் கால்டு அட்ஜெக்டிவ்ஸ். வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் நவுன் ஆர் கால்டு அட்ஜெக்டிவ்ஸ். இதே இது வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் வேர்ப் ஆர் கால்டு அட்வர்ப்ஸ். ஓகேவா, ஸோ நமக்கு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா அட்ஜெக்டிவ்ஸ். The next one, choose the correct option. We dash yarn to make sarees. ஓகேவா, yarn அப்படிங்கிறது நூல் தான். நம்ம வந்து நூலை என்ன செஞ்சால் நமக்கு சாரீஸ் கிடைக்கும்? நூலை வந்து நம்ம நெசவு செய்வோம் இல்லையா, நெசவு செஞ்சால் சாரீஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு பார்த்தோன்னா வீவு.
அதாவது நம்ம தமிழில் கூட படிச்சிருப்போம் இல்லையா, முறுக்கு தின்றான், பால் பருகினான், கூடை முடைந்தான், அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா வினை மரபுகள் வச்சு. ஸோ அதே தான் இங்கேயுமே. இப்போ யான் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லிட்டு சொல்லுவோம், வீவ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெசவு இல்லையா, ஸோ அது கரெக்டாக ஆன்சர் வந்து வீவ். அதே மாதிரி பேஸ்கெட்டையுமே நம்ம வீவிங் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு மேக் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அதாவது வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு தென் அப்படிங்கிறத வரும். தென் இட் செட் let us make a robot that can run அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆர்டர். ஓகேவா. தென் இட் செட் let us make a robot that can run. ஸோ இதுக்கான கரெக்டான ஆர்டர் பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த மாதிரிலாம் கூட கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின் தான் நினைக்கிறேன் நான். அடுத்தது சூஸ் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட் ஹேண்டில். ஹேண்டில் அப்படிங்கிற வேர்டுடைய கரெக்டான சிலபிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஹேண்டில் அப்படிங்கிறது தான் கரெக்டான சிலபிஃபிகேஷன். அடுத்தது fill in the blanks with present continuous tense of the given word. they dash eat their breakfast. இதில் வந்து eat அப்படிங்கிறது verb, இதோடைய present continuous tense தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. present continuousனால் ஸோ இஸ் இல்லை அப்படின்னா ஆர் வந்து வரும், அது கூட வெர்பு கூட நம்ம ஐஎன்ஜி சேர்ப்போம் இல்லையா. ஸோ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான ஃபார்மேட் இல்லையா. இஸ் இல்லைன்னா ஆர் வரும், நெக்ஸ்ட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி வரும். இங்கே வந்து தே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அப்போ ஆர் தான் வரும், ஆர் கூட வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தணும். ஸோ தே ஆர் ஈட்டிங் தேர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஹீ ஷீ இட்டு, ஸோ இது வந்து வந்துச்சுன்னா நம்ம இஸ் சேர்ப்போம், பட் இங்கே ஐ வந்திருக்கு, சாரி தே வந்திருக்கு. தே அண்ட் யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஆர் தான் சேர்ப்போம். அண்ட் ஐ வந்துச்சு அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங் சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கு தே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் ஈட்டிங் தேர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஃபார்ம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் வித் சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸஸ். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒன்று. ப்ரீ அப்படின்னா வியூ, ப்ரிவியூ. அடுத்தது டிஸ்கண்டினியூ, அன்ஃபெமிலியர். அடுத்தது ரீஓப்பன். ஓகேவா. அடுத்தது வியனுலகம் பொருள் தருக. வியனுலகம் அப்படின்னா பரந்த உலகம்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது ஃபைண்ட் த ஃபெமினைன் நவுன் ஆஃப் ஃபாக்ஸ். ஃபாக்ஸுடைய ஃபெமினைன் நவுன் என்ன அப்படின்னா விக்சன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இது பார்க்குறது கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போங்க. ஓகேவா. ஃபாக்ஸுடைய ஃபெமினைன் நவுன் என்ன அப்படின்னா விக்சன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஐ கம் அட் த எண்ட் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஹூ ஆம் ஐ. ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் லாஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் வரும். அடுத்தது ரைட் வேர்ட் கிவன் இன் த ப்ராக்கெட் இன் கரெக்ட் டென்ஸ். ஓகேவா. ஸோ ப்ராக்கெட்டில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, இதை கரெக்ட் டென்ஸில் எழுதணுமா. ராணி டேஸ் மீட் ரீட்டா டுமாரோ. ஸோ டுமாரோன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல ஃப்யூச்சர் ஃபார்ம் தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ வில் மீட் அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். இதில் மீட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டில் இருக்குது, ஸோ இது வராது. ஸோ டுமாரோ அப்படிங்கிறது ஃப்யூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதனால் ராணி வில் மீட் ரீட்டா டுமாரோ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது கூற்று காரணம் 2 கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன அப்படின்னா பனைமரத்துக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு. கரெக்டு தான். ஓகேவா. பனைமரத்தை கற்பகத்தரு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதன் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. ஸோ இதுவுமே கரெக்டான ஒன்று தான். ஓகேவா. ஸோ பனைமரத்துடைய உறுப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரதுனால தான் இதுக்கு கற்பகத்தருன்னு சொல்லிட்டு பெயர் வந்து வந்தது. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது கூற்று காரணம் இரண்டுமே சரி தான், ஆனால் காரணமும் கூற்றை விளக்குது தான். ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். கூற்று காரணம் இரண்டும் சரி, அண்ட் காரணமும் கூற்றை வந்து விளக்குகிறது. இது வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் டெட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்தது 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மரங்கொத்தி ஒரு நொடிக்கு சுமார் 30 முறை மரத்தை கொத்தும். ஸோ இது வந்து தவறானது, 30 முறைங்கிறது கிடையாது. ஓகேவா. அடுத்தது புறா ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. இது பார்த்தோன்னா கரெக்டான ஒன்று. ஓகேவா. கூற்று 1 தவறு, 2 வந்து சரி.
அடுத்தது சூஸ் த இன்கரெக்ட் மேட்ச். ஸோ இது வந்து பார்த்தோன்னா வேர்ட்ஸ் அண்ட் அதோடைய சினானிம்ஸ் வச்சு தான் வந்திருக்கு. டெஸ்டினி அப்படின்னா ஃபேட்டுங்கிறது ரைட்டு தான். ஆங்ஷியஸ்னால் ஈகர் தான். பிஹோல்டுனா சீன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆஃபன் அப்படின்னா செல்டம், இது வந்து ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது. ஓகேவா? ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, செல்டம்னா ரேர்லி, ஸோ எப்போவாச்சும் ஒரு தடவை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட் மேட்ச். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. டேட்டா அப்படின்னா தரவு, வெப்சைட் அப்படின்னா வலைத்தளம், இன்டர்நெட்னா இணையம், மானிட்டர் அப்படின்னா காட்சி திரை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. யாருடைய வரிகள்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய வரிகள் தான். அடுத்தது உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் என்று தமிழ் மொழியை பாடுபவர் யாருன்னா நான் காமராஜன். ஓகேவா? உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் என்று தமிழ் மொழியை பாடுபவர் நான் காமராசன். அடுத்தது இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் எனும் வரிகளை பாடியவர் வந்து சிவபிரகாச சுவாமிகள். ஸோ இதை வச்சு நம்ம ப்ரீவியஸில் ஒரு கேள்வி பார்த்துருந்தோம். நன்னெறின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இல்லையா? ஸோ அந்த நூலுடைய வரிகள் தான் இது. அதோடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிவபிரகாச சுவாமிகள். அடுத்தது சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் காமராஜர். காமராஜர் பார்ன் இன் விருதுநகர், கரெக்டு தான். அதோடைய பர்த் டேட்டு பார்த்தோன்னா 15th July 1903. ஓகேவா? 1906 கிடையாது. ஸோ இது வந்து தவறானது. அண்ட் பாரத் ரத்னா வந்து 1976 தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நோன் அஸ் கிங் மேக்கர். ஸோ அப்போ நமக்கு எடுக்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்தது சேஞ்ச் த சென்டென்ஸ் இன்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்முக்கு மாற்றணும். ஆனந்தி ஹெல்ப்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் ஜானு. ஸோ இப்போ ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. நம்ம அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இஸ் வரும், இல்லை அப்படின்னா ஆர் வரும். அது கூட வெர்பு கூட நம்ம ஐஎன்ஜி சேர்ப்போம். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபார்மெட் இல்லையா? ஸோ இதில் ஆனந்திக்கு அப்புறமா ஆனந்தி அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் இல்லையா? ஹீ ஷீ இட் அதுக்குள்ளே தான் வரும். ஸோ ஆனந்திங்கிறது ஷீ. அப்போ இங்கே இஸ் அப்படிங்கிறது வரும். ஆனந்தி இஸ், அடுத்து வெர்ப் கூட ஐஎன்ஜி போடணும். ஓகேவா? ஸோ அப்போது ஆனந்தி இஸ் ஹெல்பிங் ஹெர் ஃப்ரெண்ட் ஜானு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு 60 கேள்விகளுமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டெஸ்ட் நம்பர் 2க்கான ஆன்சருக்கு வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து பார்த்தோன்னா கூகுள் ஃபார்ம் வழியாக தான் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இது நம்ம 2 பேட்சாக பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் கவர் ஆகுது. தமிழ் இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கவர் பண்ணுறோம். மேக்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து கொண்டு போகிறோம். ஓகேவா? அண்ட் இந்த பேட்ச் ஆல்ரெடி February 21 ஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் இது March 25 முடியுது. ஓகேவா? இதில் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு 27 டெஸ்ட் வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 2500 கேள்விகள் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் 3 டெஸ்ட் மட்டும். ஓகேவா? 1 to 5th வரைக்கும் கவர் ஆகக்கூடிய டெஸ்ட்டு 3 இருக்குது. அதில் மட்டும் உங்களுக்கு 60 கேள்விகள் இருக்கும். மற்றபடி எல்லாமே 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓவரால் கொஸ்டின்ஸ் 2500க்கும் மேற்பட்ட கேள்விகள். ஓகேவா? அண்ட் இந்த பேட்ச்க்கான அமௌண்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு 500 rupees. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச். அண்ட் இந்த பேட்ச் வந்து February 21 ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு 13 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஜாயின் பண்ணால் எனக்கு இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் தான் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா? அதனால் நீங்கள் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே உங்களுக்கு இது வரைக்கும் முடிஞ்ச எல்லா டெஸ்ட்டுக்கான லிங்க்குமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு உண்டு. இப்போ வந்து டெஸ்ட் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் தான் சென்ட் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் பேட்ச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக பிடிஎஃப்பும் உண்டு.
அண்ட் இன்னொரு டவுட்டுமே இருக்குது, 13 டெஸ்ட் முடிஞ்சுட்டு இதுக்கப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்னால் பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பேட்ச் பார்த்தோன்னா ஓவராலாக May 29 முடிஞ்சிருது. பட் எக்ஸாம் பார்த்தோன்னா உங்களுக்கு June 23 தான் இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்பர் 2 பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து கவர் ஆகுது. இது வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட் பேட்ச் March 25 முடியுது. அதுக்கப்புறமா March 30 இது ஸ்டார்ட் ஆகி May 29 முடியுது. ஓகேவா? பட் எக்ஸாம் பார்த்தோன்னா உங்களுக்கு June 23 தான். ஸோ இதுக்கிடையில் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதாவது செல்ஃபாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 30, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1800, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 60 கேள்விகள் இருக்கும். இதோடைய அமௌண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு 600 rupees. ஓகேவா? அண்ட் இந்த 2 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்லையும் கேட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.